विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं सिद्धोदं मण्डलत्रयं पदैवं दूतीक्रमं मण्डलम् वीरान्व्यष्टचतुष्षष्टिनवकं वीरावली पञ्चकं श्रीमन्मान्यमन्त्रराजसहितं वन्दे गुरोर्मण्डलम् सिन्धूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिपुरस्तारानायकशेखरां स्मितमुखीमहावीरवक्षोरुहां पाणिभ्यामधिपूर्णरत्नचरकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् मम प्रियतमो ज्ञेयः तस्मै कामान् ददाम्यहम् श्रीचक्रे मां समभ्यर्च्य जप्त्वा पञ्चदशाक्षरी 44வது ஸ்லோகம் பூர்வபீఠிகையில அம்பாள் வாக்தேவர்களுக்கு கட்டளையிட்ட என்னுடைய நாமாக்களை தாங்கள் கோர்வையாக எழுதணும்னு சொன்ன பிரார்த்திட்டு அந்த பிரார்த்தனைக்கு இணங்கி அத ஆக்ஞைன்னு சொல்றோம். ஆக்ஞைக்கு இணங்கி வாக்தேவிகள் இதுவரைக்கும் பார்க்க முடியாததான அளவுல அழகா அந்த நாமாக்களை கோத்து வச்சிருக்கா. இந்த நாமாக்கள்லாம் கீழே அம்பாளுடைய செயல்கள் எல்லாம் லலிதா அதுக்கு முன்னால் இருக்கின்ற லலிதோபாக்கியானத்துல சொல்லப்பட்டது. அந்த லலிதோபாக்கியானத்தை சொன்ன விஷயங்கள்லாம் இங்க சொல்லியிருக்கா. தந்திரங்கள்ல சொன்ன விஷயங்கள் சொல்லியிருக்கா. அதோட இல்ல பல இடங்கள்ல அம்பாளுடைய திவ்யமான ரகசியமான பதார்த்தங்கள் ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. லலிதோபாக்கியானத்தை சொன்ன மாதிரியே சொல்லணும்னு நிர்பந்தம் இல்ல, சிலது மாறலாம். அதுக்கு காரணம் இருக்கு. அப்படி அழகாக பதார்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அத சொன்ன பிறகு அத ஒரு நாளைக்கு கோட்டி கோட்டியாக கணங்கள்லாம் வந்து கூப்பிட்டு அவளுக்கு முன்னால இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அவ இதை எடுத்து படிச்சதுமே ஒரே ஆச்சரியமாயிடுச்சு எல்லாருக்கும். ஆச்சரியம் என்ன? தத்ரதே சர்வே தேவிஸ்மயம் ஜக்மோ ஏ தத்ர சதசி ஸ்திதாஹ. அந்த சதசுல இருக்கிற எல்லோரும் மகதாச்சரியத்தை அனுபவிச்சா. ஆச்சரியம் என்ன? அம்பாளுடைய பேரெல்லாம் முன்னால் இருக்கதான் அது வரிசையா சொன்னா ஆச்சரியமா? அது மட்டும் ஆச்சரியம் இல்ல, ஒரு விசேஷம் இருக்கு. இந்த நாமாக்கள்ல சொல்ற வியாஜத்தினால தந்திரத்தினுடைய ரகசியங்களும் யந்திரத்தினுடைய ரகசியங்களும் மந்திர விசேஷங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வெறுமன அம்பாளுடைய வீரியம் கதை மட்டும் இல்ல, கதையும் இருக்கு. அந்த கதையோட ரகசியமான அர்த்தங்களும் உண்டு. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நிறைய ரகசியார்த்தங்கள் சேர்ந்து இருப்பதனால ஆச்சரியப்பட்டாளா இப்படியும் முடியுமா அப்படி. இது காரணம் அந்த வாக்தேவியுடைய இதயத்துக்குள்ள அம்பாள் பூந்துண்டு எழுதி வச்சார். அப்படி சொன்ன பிறகு அம்பாள் சொன்னாளா, மம தேவிய சக்கரஸ்திரமனுத்தமம், என்னுடைய ஆக்ஞையினால் அல்லவா இவா எழுதியிருக்க. இல்லைன்னா அந்த சக்தி இல்லைன்னா ஒருத்தராலையும் எதையும் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடியதான சக்தி ஒரே சக்தி. அந்த சக்தியானது ஒவ்வொருத்தருடைய இதயத்துல இருந்துன்னா அந்த செயலை பண்றது. நாமும் அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளை வச்சுட்டோமையானா அந்த சக்தி உங்களிடத்துலயும் வேலை செய்ய தொடங்கும். யாரா இருந்தாலும் சரி, நாம் பக்தியோட ஸ்ரத்தையோட குரு வாக்கியத்தோட விசுவாசத்தோட பண்ணிடுதோமையானால் நம்ம மனசுல அம்பாள் பூந்துண்டு எல்லா காரியமும் பண்ண வைப்பா. அது நிச்சயம். ஆகையால் வாக்தேவனுடைய இதயத்துல நான் இருந்து நான் தான் பண்ணினேன்.
அங்கிதம் நாமபிர்திவ்யை மம பிரீதி விதாயகை. அழகான நாமாக்களை என்னோட அங்கனம் பண்ணி கடைசியில் லலிதாம்பிகான்னு ஒரு பேரை வச்சு அதுவும் எடுத்து இந்த நாமாக்கள்ல எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான நாமாக்கள். மம பிரீதி விதாயகை. ஆகையால் இந்த நாமாக்கள் படிச்சாமையானால் இதுக்கு பிரயோஜனம் என்ன? அம்பாளுடைய பிரீத்தி நமக்கு பிரயோஜனம். அது இருந்தா உலகத்தை எல்லாம் சாதிச்சுடலாம். எப்படி இருந்தாலும் பிராரப்த கர்மா பலவத்தரமாக இருந்த போதிலும் அதையும் நம்ம சாதிச்சுடலாம். அதான் அம்பாளுடைய ஒரு சக்தி. பிராரப்த கர்ம இது கம் பிரதி வஞ்சனேயம். நீலகண்டதீஸ்வரர் சொல்றார், அம்மா மீனாட்சி, நீ போன ஜென்மால பாப்பம் பண்ணிட்டு இருக்கா, துக்கம் வருதுன்னு சொல்லப்படாது. என்ன புண்ணியமோ பாப்பமோ அதானது எந்த வேதங்கள்னால அறியப்படுறதோ அதுவும் அதுக்கு காரணமா இருக்கிறது நீட்டானே. ஆகையால் நான் பாபம் பண்ணினேன், ஆகையால் எனக்கு துன்பம் வருதுன்னு அப்ப நீ எதுக்கு? ஆகையால் அதெல்லாம் சொல்லப்படாது. நீங்க எங்களை அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணுங்கிற. நிச்சயமா பண்ணுவா. ஆகையால் தற்படம் சதா யூயம் ஸ்தோத்திரம் மத் பிரீதி விருத்தையே. என்னுடைய பிரீத்தியை அதிகம் இருக்கிறதுக்காக தாங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை படியுங்கள். படிக்கிறது மட்டும் இல்ல, பிரவர்த்தயத்வம் பக்தேஷு. இங்க பக்தாள்னா ஸ்ரீவித்யோபாசகாலுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்து அவளை படிக்க சொல்லுங்க. மம நாம சஹஸ்ரகம் இதம் நாம சஹஸ்ரம் மே யோ பக்த படதே சக்ரத். இப்படிப்பட்டதான இந்த நாமசாஸ்திரத்தை யார் ஒரு தரம் படிக்கிறானோ மம பிரியதமோ பவஜேய தஸ்மை காமான் ததாம்யஹம். ஞாபகம் வச்சுங்க, முதல்ல என்ன சொல்லியிருக்க? தற்படத்துவம் சதாயூயம், எப்பொழுதும் படிச்சே இருங்கோ. அதான் பிராதமிக விதி. முதல் விதி என்ன சொல்லியிருக்க? எப்பொழுதும் படிச்சுருங்கள். இது முதல்ல விதி. இப்ப என்ன சொல்றது? யூயம் இதம் நாமதாஸ்ரம் மே யோ பக்த படதே சக்ரது மம பிரியதமோ ஜேய. ஒரு தரம் படிச்சாலே அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவனா ஆகிறான். மம பிரியதமோ ஜேய தஸ்மை காமான் ததாம்யஹம். அவன் எதை விரும்புகிறானோ அதை நான் கொடுக்கிறேன். ஞாபகம் சொல்லு, எப்ப விரும்புகிறானோ அப்ப கொடுக்கிறேன்னு சொல்லல. அவன் விரும்பினது எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனா எப்பொழுது கொடுத்தால் அவனுக்கு நன்மை ஏற்படுமோ அப்பொழுது கொடுப்பேன். நீங்க கேட்டது மனசுல அம்பாளை கேட்க வேண்டாமா இது கொடுங்கன்னு. இதை கல்பவருஷமா? இந்த காமதேனு கல்பவருஷம் தான் கேட்டா கொடுக்கறது, கேட்காமலேயே கொடுக்கறது. நீங்க எவ்வளவு கேட்படோ அதை விட அதிகமாக பலம் அப்பிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவை சரணாவே வனிப்படும். எவ்வளவு வேணும் நீங்க கேட்கிறதோ, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை விட அதிகமாக கொடுப்பா. தேவைக்கு அதிகமாக கொடுக்கறது தான் அம்பாளுடைய சுரூபம். நிஜமா நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேனா? அம்பாளுடைய மந்திரத்தை ஒழுங்கா சொல்லி கொண்டிருக்கேனா? பாதையில நன்றாக இருக்கேனா? இந்த சந்தேகங்கள் வரும் அப்பப்ப. 10 வருஷமா ஜபிச்சுட்டு இருக்க, என்ன சார் லாபம்? என்ன தெரியலையே எனக்கு. அம்பாள் சொப்னத்துல நீ பண்ணிட்டு இருக்காய் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அதுவும் இல்லைன்னா எப்படித்தான் தெரியும் எனக்கு? நான் நன்னா பண்றேன் நன்னா பண்ணலேங்கிறது எப்படி தெரியும்? சாதாரண மனுஷன் தானே. ஒரு பரீட்சை இருந்ததுன்னா பரீட்சையில பாஸ் பண்ணினா ஓஹோ நம்ம நல்லா படிச்சிருக்கோம்னு ஒரு தைரியம் ஒரு மனுஷனுக்கு. பரீட்சை எதுக்கு வைக்கிறா? நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன்னு இல்ல, நம்ம போற பாதை நன்னா இருக்குங்கிறதுக்காக. டாக்டரேட் பண்ணி முடிச்ச குருகிட்ட நமஸ்காரம் பண்ணின, டாக்டரேட் டிகிரி வந்துருக்கு. என்ன சொல்ற? இனிமேலையாவது ஒழுங்கா படினார் குரு. அப்ப இத்தனை படிச்சது சரியில்லையா? அப்படி இல்ல. இத்தனை நாள் எதுக்காக படிச்சோம்? இந்த ஒரு உபாதி வாங்கணுங்கிறதுக்காக படிச்சோம். இனிமேல அந்த எண்ணமும் இருக்க வேண்டாம். சாஸ்திரத்துக்காக படிக்கணும், அது எனக்கு உபயோகப்படணும், அதனால அம்பாளுக்கு பிரீத்தி வரணும், இந்த எண்ணத்தோட படிக்கணும். அதான் குரு சொல்ற. அப்படி ஒரு தரம் படிச்சாலே போரும்னு இங்க சொல்றா. முன்னால என்ன சொல்லியா இருக்க? சதா படிக்கணும்னு சொல்லுச்சு. விரோதம் வருதேன்னு சொல்ல, அது விரோதத்தை அப்புறம் சமன்வயம் பண்ணுவோம். மம பிரியதமோ ஜேய தஸ்மை காமான் ததாம்யஹம். அவன் விரும்பினது எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். எப்பொழுது அவனுக்கு எப்பொழுது கொடுத்தா நல்லதோ அப்பொழுது கொடுப்பேன். என்ன எந்த அளவுக்கு கொடுத்தானோ அந்த நல்லதோ அதை விட அதிகமான அளவுக்கு கொடுப்பேன். உமக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் செலவு இருக்குன்னு சொன்னா 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? மனசுல சந்தோஷம் ஏற்படாது. ஏன்னா 1000 ரூபாய் வந்தது, 1000 ரூபாய் போயிடுது அப்படின்னு நினைப்பேன். அம்பாள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? 1500 ரூபாய் கொடுப்பா.
1500 ரூபாய் வந்தது, 1000 ரூபாய் செலவு மிச்சம் இருக்கு பார்த்தா அந்த மனசுல அந்த சின்ன சந்தோஷம். இப்படி ஸ்ரீவித்யோபாசகாலாம் எப்படி இருக்கணும்? நித்திய திருப்தா நிரீஸ்வரா, எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கும். அவளுடைய வாழ்க்கையில துன்பம்ங்கிறது இடமே இல்ல, எப்பொழுதும் ஒரு ஆனந்தம், எப்பொழுதும் போரும் எனக்கூடியதான மனப்பான்மை. எது வேணாலும் இருக்க அதுல இருக்க, புதுசா எதுக்கு வேணும்? நீங்க அப்படி இருக்கேன்னு சொல்ற காலத்திலேயே அதிகமா வந்துட்டே இருக்கும். அது ஒரு விசேஷம். மகாலட்சுமி தாயார் வேணும் வேணும்னு சொல்லிட்டா ஓடிட்டே இருக்க. அம்மா போறோம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டு போறான். என்ன பண்றது? அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் நீங்க என்னென்ன ஆசைப்படுகிறீர்களோ எல்லாவற்றையும் தஸ்மை காமான் ததாம்யம் ஸ்ரீசக்கரே மாம்சம் அபியர்ச்ச. என்ன பண்ணணும்? காலமுறை எழுந்துட்ட ஸ்ரீசக்கரம் 2 புஷ்பம் போடுங்க. சமபியர்ச்ச, இங்க சமபியர்ச்சான்னு போட்டிருக்க, அர்ச்சியான்னு போட்டா போறோம். சமயக் அபியர்ச்சா, சமயக்கு ச ஆபிமுக்கியன அபி, அதுக்கப்புறம் அர்ச்சி. 2 உபசர்க்கம் போட்டிருக்கு. இந்த 2 உபசர்க்கத்துக்கு என்ன பிரயோஜனம்? எப்படி குரு சொல்லியிருக்காரோ அப்படி பூஜை பண்ணி, அம்பாளை எப்படி பூஜை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றதோ அப்படி பூஜை பண்ணி, வெறும்னு அர்ச்சனை இல்ல, சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி பண்ணணும். உங்க குருவானவர் நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா அப்படி பண்ணணும். நவாவரண பூஜை நடக்கிறது, ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் ஒவ்வொரு கலர் புஷ்பம், எந்த கலர் எதுக்கு போடணும் அது குரு சொல்லுவார். நம்ம பூஜை ஆரம்பிச்சோம், இருந்தா போல இருந்தா கை வலிக்கிறது, எடுத்து புஷ்பத்தை போட முடியல. குரு ஸ்மரணம் பண்ணினா குருவை கேட்கலையானா அவர் சொல்வார், இப்படி பண்ணு போறோம், க்ஷேமமா இருப்பேன். அதான் சமபியர்ச்சா, குரு சொன்ன பிரகாரமாகவும் சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படியும் நம்ம பண்ணினோமையானால் பண்ணணும். பிற ஜப்வா பஞ்சதசாட்சரி, பஞ்சதசாட்சரி வித்தியை படித்து ஜபித்து. ஏன்னா அம்பாளுடைய ஸ்வரூபமே அல்லவா அந்த மந்திரம். அம்பாளுக்கு பல உருவங்கள் உள்ளது. ஒரு உருவமானது வேதாந்தங்கள்ல சொல்லக்கூடியதான பிரம்மம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படி. அது எப்படிப்பட்டதான ஸ்வரூபம்? பராஸ்வரூபம், மிக உயர்ந்ததான ஸ்வரூபம். யோகிகளும் வேதாந்திகளும் அதை கேட்டு நினைச்சு அதிலேயே மூழ்கி அந்த ஸ்வரூபத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வரூபம் சாதாரண மனுஷியாளுக்கு எட்டாததான ஒரு ஸ்வரூபம். அதற்கு பிறகு குரு அனுகிரகத்தினால கிடைத்ததான ஒரு ஸ்வரூபம் யந்திரமும் மந்திரமும். ஸ்ரீசக்கரம்ங்கிற யந்திரமும், ஸ்ரீசக்கரம் சிவயோர் வபோ, ஸ்ரீசக்கரம் தான் அம்பாளுடைய சரீரம், சூட்சுமான சரீரம். அதே போல அந்த அம்பாளே நம்ம சரீரத்துக்குள்ள தட்டில்லேகா சமருச்சி சக்கரோ பரிசம்ஸ்திதா அப்படின்னு மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூர அநாத விசுத்தி ஆக்யா பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபத்துல மின்னல் போன்றதான ஒளியுடன் காணப்படுவா. இது 2வது. அதே போலயே மந்திரம், அதான் பஞ்சதசாட்சரி மந்திரம். இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை கிடைக்கிறது ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருந்தா தான் கிடைக்கும். அப்படிப்பட்டதான அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் அம்பாளுடைய சூக்ஷ்ம உருவம். முதல்ல சொன்னது பரா உருவம், 2வது சூக்ஷ்ம உருவம். அதுவும் என்னால பண்ண முடியலையே சார், அதையும் மந்திர ஜபம் பண்ண முடியல, கிடைக்கல, குரு சொல்லல, அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதான பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, அர்ச்சாஸ்வரூபம் சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குசுன்னதே குங்குமராகசோணே புண்ட்ரட்சுபாசங்குஜ புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா. அப்படிப்பட்டதான உருவம். இது ஸ்தூல உருவம். என்னது? ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரா அப்படின்னு 3 உருவங்கள். ஆகையால் ஜப்வா பஞ்சதசாட்சரீம் பச்சான் நாம சஹஸ்ரம் மே கீர்த்தயன் மம தொட்டைய ஆர்டர். காலம் பொழுது நித்திய கர்மாக்கள் பண்ணிவிட்டு, ஸ்திரீகளா இருந்தா குத்துவளுக்கு ஏத்து வச்சு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, புஷ்பங்கள் எடுத்துட்டு அம்பாளை பூஜை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பஞ்சதசாட்சரி ஜபம் கூடிய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிவிட்டு அப்புறம் படிக்கணும். புருஷாலா இருந்தா நித்திய கர்மா சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டா அப்புறம் தான் இதை பண்ணணும். இப்படி பண்ணின பிறகு கீர்த்தயன் மம தொட்டையே, இந்த நாம சஹஸ்ரம் கீர்த்தையே, இந்த 1000 நாமாக்கள்ல வாய விட்டு சொல்லணும். மந்திரத்தை நம்ம காதுக்கு மட்டும் கேட்கறா போல ஜபிக்கணும்.
ஏன்னா மானசிகமா ஜபம் பண்ணா ஒரு கூட்டம் தான் ஜபிப்பேன், இது ரெண்டும் ஓடி போடும். 1 மணியில 2000 ஜபம் பண்ணிட்டேன் சார். அவர் என்ன சொல்றேன் சொல்லுங்க, 2000 ஜபம் பண்ணல எப்படி பண்ணேன் அவர் அப்புறமே யோசனை பண்ணேன்னா அந்த மந்திரத்துல பாதிதான் சொல்றார், மீதி எல்லாம் விழுங்கிட்டார். என்ன பண்றது? ஆகையால் நம்ம காதுக்கு நம்ம கேட்கிறா போல மந்திரத்தை ஜபிச்சுக்கணும். அதற்கு பிறகு அம்பாளுடைய இந்த சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். அதான் சொல்றார், மாமர்த்தயத்துவா மாவா வித்யாம் ஜபத்துவா நவா. ஒரு பாதத்துல 4 வக்காரம். என்ன சகார குட்சின்னு சொன்னேனோ இல்லையோ வியாசர, அதே மாதிரி நீங்க என்ன வாக்காரம், ஒரு பாதத்துல 4 வாக்காரம் போட்டிருக்காரு. மாமர்த்தயத்துவா, என்ன அர்ச்சனை பண்றீரோ இல்லையோ, பண்றீரா சரி, மாவா பண்ணலையா. என்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் மாதிரி இருக்காது, ஏதோ காரியக்கிரமங்கள் வரும். முக்கியமா ஒரு கல்யாணம், முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 6, 7:30. போகணுமா வேண்டாமா முகூர்த்தத்துக்கு? நீங்க போய்தான் ஆகணும். 6 மணிக்குள்ள எழுந்து சந்தியாவதனம் பண்ண முடியாது, ஏன்னா சூரியோதய காலம் வரைக்கும் சந்தியாவதனம். அதுக்கப்புறம் நீங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தா ஆத்துக்கு டைவர்ஸ் பண்ணி போயிடுவாங்களா? என்ன நினைச்சுட்டு இருக்கு? எங்க ஆத்து கல்யாணத்துக்கு நீங்க வரலன்னா என்ன அர்த்தம்? சமம் அல்லவா? இது போல சந்தர்ப்பங்கள்ல என்ன பண்ணணும்? அர்ச்சனைக்கு உட்காரப்படாது. மான் மர்ச்சயத்துவா மாவா, அர்ச்சனை பண்ணினாலும் சரி இல்லைனாலும் இல்ல. அப்புறம் என்ன? வித்யாம் ஜபத்துவா நவா, ஜபிக்கிறீங்களோ இல்லையோ அது இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா என்ன, இந்த சஹஸ்ரநாமத்தை மட்டும் கீர்த்தையேன். ஏன்னா அர்ச்சனை ஜபம்ங்கிறத அப்புறமும் பண்ணிக்கலாம், இந்த சஹஸ்ரநாமம் மட்டும் விடாம பண்ணணும். அவ்வளவு நம்ம விடாம அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்ததுன்னா மத்தியானம் படிச்சுக்கலாம், சாயங்காலம் படிச்சுக்கலாம், ராத்திரி படிச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு மறந்தே போயிடும். அதான் வேண்டாம். மீதி எது எப்படி இருந்த போதிலும் இது மிகவும் சிறந்தது, இதுவும் அவசியமானது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாஷ்யம் பார்ப்போம். தஸ்மை காமான் ததாமி இது கிமுத பகவாரம் இத்தியனையா பங்கியா, ஒரு தரம் படிச்சாலே அவளுக்கு எல்லா காமத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னேளே, பகுவாரம் படிச்சா என்ன? அதனால பங்கியா காமப்பிரயோகேஷு ஆவருத்தி விதானா பாவேபி. இந்த வேதத்துல நித்திய கர்மா காமிய கர்மான்னு இருக்கு. ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து செய்யக்கூடியதான செயல்களுக்கு காமிய கர்மான்னு பேர். எப்படி தச பூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ எஜேதா, ஸ்வர்க்கம் வேணும் என்று நினைச்சது. சித்ரையா எஜேதா பசு காமா, பசுக்கள் வேணும்னு நினைச்சது சித்ராயகம் பண்ணும், இது காமிய கர்மா. அதே மாதிரியே காரியா விருஷ்டி காமோ எஜேதா, மழை வரணும்னு நினைச்சோம். அடுத்த வாரம் வரப்போறதான், 14ஆம் தேதியிலிருந்து மழையும் வரப்போறதுன்னு போட்டிருக்கேன் பேப்பர்ல. அது பார்ப்போம், வந்த பிறகு அவர் சொன்னது ரைட்டுன்னு சொல்லுவோம். ஆனா விவகாரம்னா காரீரி இஷ்டி பண்ணினோமே ஆனால் மழை வரும். அப்ப மழையை நோக்கி மழையை எதிர்பார்த்தல்லவா பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் அது காமிய கர்மா. அதே போல காமத்தை ஒரு காமனையை உத்தேசித்து பண்ணக்கூடியதான கர்மாக்கள் காமிய கர்மாக்கள். அதனால காமிய பிரயோகேஷு ஆவருத்தி விதானபாவேபி, ஒரு தரம் பண்ணினா போறோம். சித்ரையா இதேத பசுகாமா, பசுக்கள் உனக்கு வேணுமா, சித்ராயகம் பண்ணு. எத்தனை தரம் பண்ணு சார்? ஒரு தரம் போறோம். காரீவியா இதேத விருஷ்டிகாமஹா, மழை வேணுமா, எத்தனை தரம்? ஒரு தரம் பண்ணுங்க போறோம். அதனால காமிய கர்மாக்கள்ல ஆவருத்தி கிடையாது, ரெபடேஷன் கிடையாது. நித்திய கர்மாக்கள்ல பண்ணிட்டே இருக்கும். என்னைக்கு உபநயனம் ஆச்சோ அன்னியில இருந்து மரண பரியந்தம் அவன் டெய்லி காலமே சாயங்காலம் மத்தியானம் பண்ணிட்டே இருக்கணும் சார். இல்ல எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. பாத்தீங்களா? அதே போல ஸ்திரீகளா இருந்தா அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றதே காலமே, சௌந்தர்ய ஸ்லோகங்களை பண்றது சாயங்காலம் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி துளசிக்கு பூஜை பண்ணி இப்படி பண்றதுன்னு அவளுக்கு நித்தியகர்மா இருக்கு. நித்தியகர்மா இல்லாம இல்ல. நம்ம பண்ணலே புருஷார்த்த தியாகம் பண்றதுல அவ பண்றது ஒருத்தர வையப்படாது. வச்சா 2 பேரையும் சேர்த்து வைங்க, இல்ல வாய மூண்டு இருக்கும். விவகாரம் அவ மட்டும் பண்றது இல்லையேன்னு கேட்கப்படாது. ஆனா விவகாரம் என்னன்னா நித்திய கர்மாக்களை பண்ணணும். ஆனா நித்திய கர்மாக்கள் பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி. ஏன்னா டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி குளிக்கிறோமோ இல்லையா, இது மட்டும் இல்லையா படிக்கணும். ஆனா காமிய கர்மாக்களை ஒரு தரம் படிச்சா போறோம். அதனால காமிய கர்மேஷோ காமிய பிரயோகேஷோ ஆவருத்தி விதானாபாவேபி
அசைவ ஆவரத்து விதானே தாத்பரியம். இதை மட்டும் படிச்சுதான் ஆகணும், தினந்தோறும் படிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம். எப்படி? தாட்சாயண யஜ்ஞ விதிவது. தாட்சாயண யஜ்ஞம்னு ஒரு யஜ்ஞம். தாட்சாயண யஜ்ஞேன இதேத பிரதா காமஹா அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்க. தாட்சாயண யஜ்ஞத்தினால யாகம் பண்ணணும். பிரதா காமஹா, நிறைய குழந்தைகள் வேணும். ஒரு காலத்துல நிறைய குழந்தைகள் வேணும்னு நான் சொல்றேன். சாஸ்யான் புத்திரானா தேஹி பதிமேகா தசங்கிருதி வேதம் சொல்றேன். ஏன்னா நிறைய குழந்தைகள் இருந்தா யாராவது ஒரு பையனாவதும் காட்சிக்கு போக மாட்டானா, கயைக்கு போக மாட்டானா, அங்க பிண்டத்தை கொடுக்க மாட்டானா. கயைக்கு போனா அந்த இடத்துல ஒரு பிண்டத்தை கொடுத்தா 100 பிண்டங்கள் கொடுத்தா எவ்வளவு வேல்யூவோ அவ்வளவு வேல்யூ. அந்த ஊர்ல ஒரு மனுஷன் எத்தனை சிரார்த்தம் பண்ணலாம். அவன் பிறந்த ஒரு 7-8 வயசானதுமே காலமாயிட்டாருன்னு சொன்னா, 8 வயசுல இருந்து அவன் ஒரு 110 வயசு வரைக்கும் இருக்கலாம். 116 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழலாம், மேக்சிமம் லிமிட். ஆனா அது வரைக்கும் தினந்தோறும் விடாம பண்ணிட்டு இருந்தாலும் அப்ராக்சிமேட்டா 100 சிரார்த்தங்கள் தான் பண்ண முடியும். ஒரு சிரார்த்தம் ஒரு மனுஷன் பண்ணினானே ஆனால் அந்த பித்ருலோகத்துல அவருக்கு ஒரு வருஷத்துக்கு வேண்டியதான அன்னம் கிடைக்கும். ஒரு நாள் வருஷத்துல நீங்க சிரார்த்தம் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த நாள் வரைக்கும் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுது. எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம், சிரமம் இல்லாம அவருக்கு எப்ப பண்ணிட்டாலும் ஒரு வருஷம் வரைக்கும் உண்டு. அதுக்கப்புறம் பண்ணலன்னா மறுபடியும் எப்ப பண்றாலோ அது வரைக்கும் பசி. அந்த லோகத்துல சம்பாதிச்சுக்க முடியாது. இந்த லோகத்துல நமக்கு பையன் கொடுக்கல, வேற யாரும் கொடுக்கல, என்ன நீங்களே உழைச்சு சம்பாதிச்சுக்கலாம் இந்த லோகத்துல. அந்த லோகத்துல கிடையாது. இங்க இருந்து கிரெடிட் ஆனா தான் காசு உண்டு, இல்லைன்னா இல்ல. பாத்தீங்களா? ஆகையால் என்ன பண்ணணும்? சிரார்த்தத்தை அவசியமா பண்ணணும். இல்லைன்னா பிதிரு தேவதைகள் கவலைப்படுவா, கோச்சுப்பா. கோச்சுண்டா என்ன பண்ணுவா? சபிப்பா. சபித்தா இவனுக்கு குழந்தைகள் பிறக்காது, வயிற்று வலி வரும், துன்பம் வரும், கொட்ட காரியம் ஆகாது இவைகள். ஆகையால் இந்த சிரார்த்தங்கள் பண்ணணும்னு சொல்லி கையில பண்ணினா 100 சிரார்த்தங்கள் பண்ணின பலம். அப்ப என்னாச்சு? ஒரு சிரமமும் இல்லாம அவளுடைய பேசிக் நீட்ஸ், நெசசிட்டிஸ் இன் லைஃப், அதுக்கப்புறம் மற்ற நீட்ஸ், லக்ஷுதி நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதுக்கப்புறம் கையில சாதனம் பண்ண இனிமேல வருஷம் பண்ண வேண்டியது இல்லையேன்னு சொல்லக்கூடாது. சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மேல பண்ணினா அவளுக்கு அதிகமாக போறது. அதோட மட்டுமல்ல, யார் பண்றாளோ அவளுக்கு நமக்காகத்தான், நமக்காக நம்ம சாதனம் பண்றோம்னா நான் தான் போகலையே சார், உயிரோட இருக்கேன், எனக்கே சாதனம் சொல்லக்கூடாது. அந்த பிரார்த்தத்தினுடைய பிரயோஜனம் உங்களுக்குத்தான் வரும். அது போல நிறைய நமக்கு பசுக்கள் வரணும், பிரஜைகள் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு என்ன பண்ணணும்? இந்த தாட்சாயண யஜ்ஞம் படிக்கணும், அதை செய்யணும் அப்படின்னு. இந்த தாட்சாயண யஜ்ஞம்ங்கிறது வேற ஏதோ இல்ல, தர்சபூர்ண மாசம் தான். தர்சபூர்ண மாசமே தாட்சாயண யஜ்ஞம்னு சொல்லிருக்கு. அது என்ன சார் அதுக்கேன்னு சொல்லி கேட்டார். இந்த தாட்சாயண யஜ்ஞத்துல என்ன விசேஷமா இருக்குன்னா, தாட்சாயணம்ங்கிற பதத்திலே இருக்கு. தட்சன்னு சொன்னா யாரு? உற்சாகி. உற்சாகம் உள்ளவனுக்கு தட்சன்னு பேரு. அவனுக்கு எல்லாம் தெரியும், he is capable அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தல, அதுக்கு தட்சன்னு பேர். இந்த காரியத்தை செய்யக்கூடியதான திறமை உள்ளவன், அதோட இல்ல செய்யணும் எனக்கூடியதான உற்சாகம் உள்ளவன், அவனுக்கு உற்சாகி தட்சன்னு பேரு. ருத்விஜா தாட்சா. அப்படிப்பட்டதான எஜமானுடைய ருத்விஜர்களுக்கு தாட்சா. தாட்சானாம் அயனம் பிரயோக யஜ்ஞ தாட்சாயணம் அப்படின்னு. தாட்சாயணம்னா மறுபடியும் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு உற்சாகம் எடுக்கணும். வாழ்க்கையில மனுஷாளுக்கு இது இருக்கணும். எது நம்ம பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். அது இருந்ததையானால் ரொம்ப விசேஷம். ஆகையால் இந்த அப்படிப்பட்டதான தாட்சாயண யஜ்ஞம் ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறவன் இது பண்றது. சாதாரணமாக தர்சபூர்ண மாசம் யஜ்ஞம் யாகம்னு ஒண்ணு பண்றா, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமாசை அன்னைக்கு பண்ணிட்டே இருக்கணும். இப்படி தர்சபூர்ண மாசம் ஆரம்பிச்சு ஏதோ ஒரு 20 வயசுல 25 வயசுல ஆரம்பிச்சான்னு வச்சுப்போமே, ஆரம்பிச்ச பிறகு 30 வருஷம் தர்சபூர்ண மாச யாகம் பண்ணணும்னு இருக்கு மினிமம். அதுக்கப்புறம் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா இல்ல. ஏன்னா வயசான காலத்துல பண்ணணும்னு சொல்லல.
ஓரளவுக்கு 30 வயசு பண்ணினா முழுக்க பண்ணினா போலன்னு கணக்கு. வேதமே நிறைய இடத்துல அவளுக்கு சில சலுகை கொடுத்திருக்கு. 30 வருஷம் பண்ணினா போறோம். இந்த தாட்சாயண யஜ்யம் என்னன்னா, ஒரு தடவை தர்ஷபூர்ணமாசம் பண்ணி மறுபடியும் இன்னொரு தடவை இன்னைக்கே தர்ஷபூர்ணம் பண்றேன். அப்படி பண்ணினோமையானால் என்ன ஆயிடுது, 15 வருஷம் பண்ணினா போறோம்ங்கிறது சாஸ்திரம். இது என்ன பண்றது, தாட்சாயண யஜ்யம் அது காமிய கர்மாவாக இருந்த போதிலும் அதுல ரெபடேஷன் அலோவ் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்க அதான் சொல்ற, தாட்சாயண யஜ்ய விதிவத் அந்யதா இப்படி சொல்லலன்னா ஹோம விதே அக்ரபிந்து மஜாத மாத்திரேன சாஸ்திரார்த்த சித்திவது அக்னயே ஸ்வாஹா அப்படின்னு ஒரு முட்டை நெய்ய விட்டான். ஹோமம் ஆயிடுது. தேவதோத்தேசன திரவிய தியாகம் தானே, அக்னோ பிரக்ஷேபம் தானே ஹோமம். மீமாம்சா அவ்வளவுதான் சொல்றது. தேவதையை கருதி இது இந்த தேவதைக்குன்னு கையில எடுத்துக்கிறதுக்கு யாகம்னு பேர், நெருப்புல போடுறதுக்கு ஹோமம்னு பேர். ஒரு தரம் நெருப்புல போட்டதுமே ஹோமம் ஆயிடுது. மறுபடியும் ஏன் சார் அத்தனை ஆகுதி கொடுத்துட்டே இருக்கு? ஏன்னா அதுக்கு ஆவருத்தி விட்டுருக்கோம். அதான் சொல்ற, அந்யதா ஹோம விதேகே அக்ரபிந்து நிபாத மாத்திரேன. இந்த அக்ரபிந்து ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற பிந்து, காமகலா பிந்து, இந்த வம்பெல்லாம் நினைக்கப்படாது. அது விவகாரம் என்னன்னா, மனுஷனுக்கு சில பதார்த்தங்கள் சொன்னா வேற எங்கேயோ மனசு போகும். சாதாரணமா படிங்க, ஹோம பிந்தோ விதேகே அக்ரபிந்து நிபாத மாத்திரேன சாஸ்திரார்த்த சித்திவது சக்ரத் பாசேனைவ தத் சித்தி ஆவருத்தவும் ஆனாபாவா. ஒரு தரம் படிச்சாலே போறோம் ஒரு நாளைக்கு. சில பேர் இது இப்ப வரிசையா நவராத்திரி வருது, சாஸ்திரம் ஒரு நாளைக்கு 10 தரம் படிப்பேன். நான் வேண்டாம் நான் சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு தான் சொல்றேன், சதா மத் பிரீதி விதாயகை தத்பதத்வம் சதா யூயம் ஸ்தோத்திரம் மத் பிரீதி உத்தயே. நிறைய தரம் படிங்கோ, வேண்டாம்னு சொல்லல. ஆனா இது நெசசரி. ஒரு தரம் படிச்சா போறோம். பக்தி இருக்கு, உற்சாகியா இருக்கு, படிங்க. ஆனால் இது ஆவருத்தவமானாபாவா பரிசங்கியாத்யர்த்தம் சகிருத்வ விதானஸ்ய வையர்த்யாபாத ஆயல பிரதம விதோ உக்தஸ்ய சதானதனத்வஸ்ய உபசம்ஹாரார்த்தமாக ஸ்ரீசக்கரே. முதல்ல பிராதமிக விதி எது, 42வது ஸ்லோகத்துல தத்பதத்வம் சதா யூயம் ஸ்தோத்திரம் மத்ரீதி வித்யே அப்படின்னு சொல்லிருக்கேன். அதான் முதல் விதி. ஆகையால் எப்பொழுதும் முதல்ல சொல்லிருக்கேன், ஒரு தரம் படித்தாலே போரும். பிறகு என்ன பண்ணணும், பச்சாநாம சஹஸ்ரம் மே கீர்த்தயன் மம தொட்டையே மாமர்த்தயத்துவா மாவா வித்யாம் ஜபதுவா நவா. இது யாருக்கு, அசக்தஸ்ய ஜபாதி அர்ச்சனாதே பலம் இதையேவ லப்யம். சில சமயத்துல உடம்பு ரொம்ப ஜாஸ்தி, 102 டெம்பரேச்சர். அன்னைக்கு உட்கார்ந்து ஜபம் இது பூஜை பண்ண முடியல, உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியல. என்ன பண்றது, படுத்துட்டே சாஸ்திரம் படி. விவகாரம் என்ன, அது பண்ணணும் இது பண்ணணும்னு இருந்தாலும் பண்ண முடியாத அசக்தி. உடம்புல ஜுரம் வந்துருது, குளிர்றது, ஸ்நானம் பண்ண முடியல. அப்படி இருந்த போதிலும் நீங்க அதை ரெண்டும் பண்ண வேண்டாம், இத படிச்சா போரும். கீர்த்தையே நாமசாஹஸ்ரம் இதம் மத் பிரீதையே சதா. இத நாமசாஸ்திரம் என்னுடைய பிரீத்திக்காகவே படிங்கோ. அது வேணும் இது வேணும் என்று ஆசைப்பட்டு படிக்க வேண்டாம். சார் ஆசைப்பட்டு படிச்சாதானே சார் எங்களுக்கு எங்க ஆசை நிறைவேறும். வேண்டாம், உங்க மனசுல என்ன ஆசை இருக்கு என்கிறது நான் அறிவேன், நானே உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறேன். ஆகிய இது வேணும் அது வேணும் கேட்க வேண்டாம். மத்ரீத்யா சகலான் காமான் லபதேனத்ர சம்சயா. நான் பிரீத்தி அடைஞ்சலையானால் உங்களுக்கு சகலான் காமான் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். 3வது கூட்டத்துல இது சகல பதம் வருது. சகாலா தனித்தனியா இருக்கா போல நினைக்கிறோம். சகலம் எல்லாமே, சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்த உபாசீதா. இந்த 3வது கூட்டத்துக்கு என்ன அர்த்தம், சகலமும் ஹ்ரீ அம்பாள். உலகம் முழுக்க அம்பாள். நீங்க பார்க்கக்கூடியதான துரும்புல இருந்து ஆரம்பிச்சு தூண் வரைக்கும் சர்வமும் அம்பாள் தான். சராச்சரமான சகல பதார்த்தங்களும் அம்பாள் எனக்கூடியதான திருஷ்டியில பார்க்கணும். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்த உபாசீதா. தஜ்ஜலான் தஜ்ஜம் சதனம் அப்படின்னு அதுல இருந்து பிறந்தது, அதனால வாழ்ந்துட்டு இருக்கு. தல்லம் அதுலயே லயத்தை அடையுது. அம்பாள் இடத்துல உலகங்கள்லாம் பிறக்கிறது. அம்பாளே உலகத்துல ஒவ்வொன்னையும் காப்பாத்தி கொண்டிருக்கா, கடைசியில தன்னிடத்துல சேர்த்துக்கிறா. அதனாலதான் சகலமும் ஹ்ரீம்னு சொல்லக்கூடியதான பதார்த்தம். இது ரகசியம். இது ரகசியம்னு மைக்கில சொல்லிவிட்டேனேன்னு கேட்கப்படாது. என்ன புத்தகத்துல எழுதியாச்சு, இனிமேல என்ன ரகசியம்.
குருமுகமாக அறியணுங்கிறத அது குருவா தனியா கேட்டப்ப சொல்லணும். புஸ்தகத்திலேயே பிரிண்டா இருக்குச்சுன்னா உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அதனால ரகசியம்னா என்ன அர்த்தம்? யார அறியணுமோ அவளுக்கு அறிஞ்சிருக்கணும், யார இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ அவளுக்கு சொன்னா போறோம். அவ்வளவு. ஆகையால் கீர்த்தையன் நாம சாஸ்திரம் இதம் மத் பிரீத்தையே சதா மத் பிரீத்தியா சகலான் காமான். நான் சந்தோஷப்பட்டேனே ஏனால் உங்களுக்கு எல்லா ஆசைகளும் லபதே நாத்திர சம்சயா, இதுல ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்பஷ்டம் வியாக்கியானம் ஸ்லோகம் பார்த்தாலே முடியுது. தஸ்மான்மே கீர்த்தயத்வம் சதா ஆதராது. ஆகையால் இந்த நாமசாஸ்திர படிங்க, எப்பொழுதும் படிங்க. எப்படி படிக்கணும்? ஆதராத், அது ஒரு பக்தி ஸ்ரத்தையோட. ஏனோ தானோ வித்யாசி மகாலட்சுமி மாதாசி மகாலட்சுமி இப்படி கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தோட, இது நிஜமாக நமக்கு வேண்டியதான பதார்த்தம், இதனால் நமக்கு க்ஷேமம் ஏற்படுங்கிற நம்பிக்கையோட படிங்க, நிச்சயமா பலம் வரும். ஹயக்ரீவாச்சா இது ஸ்ரீ லலிதே கானி சாஸ்தி தேவா தேவான் சஹானுகான் ஆக்ஞாபயாமாச ததா லோகானுகிரக ஹேதவே. இப்படி இருக்கிற காலத்துல ஸ்ரீ லலிதே கானி அம்பாள் சாஸ்தி தேவான் சஹானுகான், அங்க இருக்கிற அத்தனை தேவதைகளும் சேர்ந்து அவளுக்கு கட்டளை இட்டார். ஆக்ஞாபயாமாச ததா லோகானுகிரக ஹேதவே. என்ன ஆக்ஞை பண்ணினா சொல்ல போற. அத அத்யுஷ்ட ஸ்லோகை ஹயக்ரீவ வச்சனம். அத்யுஷ்டம்னு 3.5 அர்த்தம். 3 ஸ்லோகத்துல ஹயக்ரீவ வச்சனம். யத்யபி உபாந்திய ஸ்லோகாந்தம் ஏதத் வாக்கியமேவா, இந்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் எண்டு வரைக்கும் ஹயக்ரீவ வாச்சனம் வருது. இருந்த போதிலும் ததாபி மத்திய தியான ஸ்லோகா பிரக்ஷிப்த இது வதந்தி. சில பேர் சொல்ற சிந்தூர்வாரண விக்கிரகம்ங்கிற ஸ்லோகம் நடுவுல கோத்து விட்டா அப்படின்னு சொல்றா. அதற்காக என்ன சொல்றீங்க? அம்பாயா வச்சனம் உபசம்ஹரே, தேர்ஃபோர் அம்பாளுடைய வச்சனம் அப்படின்னு இங்க சொல்றோம். பகவதி இச்சாரூபாய சாசன ஆக்ஞாபரபர்யாய பிரவர்த்தனாய. அம்பாளுடைய ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கிய, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய கட்டளை. பாத்தீங்களா, அந்த பிரம்மம் என்ன சொல்றது? ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கிய, ஸ்ருதிகளோ ஸ்மிருதிகளோ என்னுடைய கட்டளையை எடுத்துக்கணும். ஆரக சந்தியாம் உபாசி தானே பண்ணி ஆகணும், ராஜாவுடைய கட்டளை மாதிரி. ஆகையா அம்பாள் சொன்னா அது சாசனம். பகவதி இச்சா ரூபாய சாசனாபரபர்யாய பிரவர்த்தனாய நித்யத்வாத் சாஸ்தி இது பிரவர்த்தன நிர்தேசோபி உபபத்தியதே. அப்படி சொல்றது சரி. இது எப்படின்னு கட்டளைன்னு கட்டளை இருந்தா தான் நீ பண்ணுன்னு ஆர்டர் பண்ணினாதானே அது ஆர்டர்னு பண்ணலாம். இது ஆர்டரா? அது சரியா தெரியலையே. சொல்ற இது கட்டளைங்கிறது திருட்டம். ஆக்ரஸ்ய புத்திர மகவான் யதஜாமிலோபி நாராயணே மிரயமான ஈயாய முக்திம். ஆக்ரஸ்ய புத்திரம் அகவான் யதஜாமிலோபி, பாபத்தினுடைய பராகாஷ்டைய பண்ணினான் அஜாமிலன்கிற ஒரு பிராமணன். எது பண்ணப்படாத லோகத்துல பிராமண ஜன்மா எடுத்துட்டு எது பண்ணப்படாதோ அத்தனையும் பண்ணினாங்க. அப்படி பண்ணினதான அந்த பிராமணன் அதுக்கு அதே கல்யாணம் பண்ணிட்டு விட்டுவிட்டான். பண்ணலாமோ? விவாகம் பண்றப்ப என்ன பிரதிஜை பண்ணி இருக்கான்? ஆத்துல மகாலட்சுமி தாயாருக்கும் ஆத்துக்காரிக்கும் வித்தியாசம் இதுன்னு சொல்லப்படாது. ஏன்னா ஆத்துக்காரிகளுக்கு தலைவர்கள் கர்ப்பம் ஏறிடும். என்ன சொல்றதுன்னா அவளை எப்படி பாத்துக்கணும்னு சொல்றது. மகாலட்சுமி தாயாராட்டம் பாத்துக்கணும். அவளுடைய கண்ணத்துல இருந்து ஒரு டிராப் ஜலம் வந்தா இவனுக்கு 10,000 காயத்ரி ஜபம் பண்ணினது வேஸ்ட். அப்ப நமக்கெல்லாம் மைனஸ்ல போயிருக்குமே கேட்கப்படாது. விவகாரம் பார்த்துக்கணும். ஏன் இப்படி சொல்றது அப்படின்னு சொன்ன, அந்த வீட்டுக்கு எஜமானின்னு சொல்ற உங்களை நம்பி வந்திருக்காவ. ராத்திரி தூங்குறப்ப நீங்க கழுத்து முடிச்சு கொண்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவா? அம்மா விட்டா, அப்பா விட்டா, அண்ணன் தம்பிகளை விட்டா, தன்னுடைய சர்வசுதியை விட்டா, இங்க தனியே உங்களை நம்பித்தானே வந்திருக்கா. சர்வஸ்வமான நம்பிட்டு இருக்க. தியாகேன அமிர்தத்துவமான அப்படின்னு மோட்சம் கிடைக்கணும் நீங்க சொல்றீல, எல்லாத்தையும் தியாகம் பண்ணித்தானே விட்டா. சொந்த அம்மாவையும் அப்பாவையும் வேண்டியதான சந்தர்ப்பங்களையும் எல்லாத்தையும் விட்டு உங்களை நம்பி ஏதோ நல்லது பண்ணுவேன், எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படிங்கறத நம்பி வந்திருக்கா. வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணின
அதை விட கிருத்தக்னா ஒருத்தன் இருக்க முடியுமா? ஆனாதான் அப்படி சொல்றது வேதம். ஆகையால் அதே மாதிரி அஜாமேலன் அத்தனை தப்பும் பண்ணிட்டான். ஆனா என்ன ஆச்சுன்னா பாப்ப மூட்டையோட இருக்கான். மரண சந்தர்ப்பத்துல அவனுக்கு என்ன ஆச்சுன்னா இன்னொருத்திட்ட கணக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு நாராயணான்னு பேர் வச்சோம். இந்த நாராயணான்னு பேர் வச்சு கடைசி காலத்துல அந்த ரெண்டாவது அம்மாவும் எங்கேயோ விட்டு போயிட்டான். காசு இல்லைன்னா அவ்வளவுதான் போயாச்சு. இத பையன் மட்டும் இவர்கிட்ட இருக்காரு. பிராணம் போற சந்தர்ப்பம். இவர் என்ன பண்றார், அந்த நாராயணான்னு அந்த பையனை கூப்பிடுறார். எப்படி நானான்னு கூப்பிட்டான். நாராயணான்னு வரல அந்த சந்தர்ப்பத்துல. கண்டா வரோ ஜனசனையே ஸ்மரணம் குதத்தே. இந்த மரண காலத்துல ஒழுங்காக பேச்சு வரல அவருக்கு. நாராயணான்னு பேரு வரலையா, இருந்தாலும் கத்தினானா என்ன மிரியமான ஈயாய முக்திம். அடுத்ததாக யமதூத்தாள் அங்க வந்திருக்கா, விஷ்ணு தூத்தாளும் வந்திருக்கா. என்ன சுவாமி இப்படி சொல்றேன், என்ன யமதூத்தாள விரட்டி வெடிச்சு அடுத்த விஷ்ணு தூத்தா. ஏன்னா அவள்கிட்ட பவர்ஃபுல் வைக்கிறேன். இவள்கிட்ட சாதாரண பழைய ரைபிள் தான் இருக்கும், அவன்கிட்ட AK-47 வச்சிருப்பான். என்ன கேட்டேன்னா அது என்ன டீடைல்ஸ்னா அங்க மகாவிஷ்ணு தான் கேட்கலாம். அவ என்ன பண்ணினா இவளை விரட்டி வெடிச்சு அனுப்பிச்சு விட்டு அவளை வைகுண்ட லோகத்தை அழைச்சுன்னு போயிட்டா. அப்புறம் இவெல்லாம் போய் யமதம் ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்றா, நான் இப்படி ஆயிட்டமே, நீங்க சொன்னீல இவ்வளவு பாவம் பண்ணினேன்னு வச்சுட்டு உங்க ஆர்டர்ல தானே நாங்க போயிருக்கோம், எங்களுக்கு அடித்தானே மிச்சம் வந்ததுன்னு. இனிமேல் யாரும் புத்தி வரட்டும், பகவன் நாம சொல்ற கிட்ட போகாதீங்க, நீங்க அவளை நான் டைரக்டா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு விவகாரம் முழுக்க. அது மாதிரி ஆக்ரஸ்ய புத்திரம் பையனை கூப்பிட்டு மகவான் அகவான் பாபம் உள்ளவனானவன் அஜாமிலோபி அஜாமிலனும் நாராயணே மிரியமான ஈயாய முக்தி. நாராயணா அப்படின்னு சொல்லியே ஒரு வார்த்தை அது சொன்னதுனாலேயே முக்தி அடைஞ்சார். அப்படி ஒரு வார்த்தைய சொல்லி உங்களுக்கு முக்தி அடைஞ்சாலையானால் அந்த நாராயண பதத்தை விட 10,000 மடங்கு பலம் அதிகமான சக்தி உள்ளதான அம்பாளுடைய நாமாவை சொன்னா முக்தி ஏன் வராதுன்னு ஈயாய முக்திம் அப்படிங்கிறது. அதனால மிரியமான நாராயண ஸ்மரணம் குறியாத் அப்படின்னு விதியா மாத்திக்கணும்னு சொல்லிருக்கு. விவகாரம் என்ன எப்படி அப்படி மாத்திக்கணுமோ அதே போல இங்கேயும் விதியா மாத்திக்கணும். ததாக்ஞயா ததாரப்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா. அந்த அம்பாளுடைய ஆக்ஞையினால ததாரப்யா என்னைக்கு இத ரிலீஸ் பண்ணினாலும் அண்டியில இருந்து ததாரப்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா. பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரனை உட்பட சக்தையோ மந்திரிணி முக்கியா, மந்திரிணி தண்டினி, இவ 2 பேரும் இதம் நாம சஹசிரகம் இதை பட்டந்தி பக்தியா சததம் பக்தியோட படிச்சுட்டு இருக்கலாம். லலிதா பரிதுஷ்டயே எதுக்காக படிச்சுட்டு இருக்கா, அம்பாளுடைய துஷ்டி வரணும் அதுக்காக. தஸ்மாத் அவசியம் பக்தேன கீர்த்தனீயமிதம் முனே. ஆகையால் தான் சொல்றேன், ஒரு பக்தனா இருக்கிறவன் ஒரு உபாசகனா இருக்கிறவன் குரு நடத்துல இந்த மந்திரத்தை வாங்கிட்டவன் ஜன்மா கன்யமானவன் அம்பாள்டத்துல அம்பாளுடைய நாமாவா படிக்கணும். தஸ்மாத் அவசியம் பக்தேன கீர்த்தனீயமிதம் முனே. தத்ர ஹேதும் பிரவக்ஷாமின்னு முதல்ல சொன்னா உபக்ராந்தமர்த்தம் உபசம்ஹரன்னேவா. அன்னைக்கு சொன்னதுக்கு முடிக்கிறதுக்கா சங்கதி பிரதர்சன பூர்வக சிஷ்ய அவதானாய. அந்த சிஷ்யனுக்கு இதை சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கலையேன்னு வரப்படாது. ஆரம்பிச்சு எங்க முடிச்சா என்ன தெரியலையே, அதனால அந்த கன்க்ளூஷனும் வரணும். தஸ்மாத் அவசியம் பக்தேன கீர்த்தனீயமிதம் முனே இது சொல்லணும். அவசியகத்வே ஹேதுத்வே மயா புரோக்தோ முனீஸ்வரா. இது ரொம்ப அவசியம், இதை படிச்சுதான் ஆகணும் என்பதற்காக காரணமும் நான் சொல்லிட்டேனப்பா. இதானீம் நாம சாஹஸ்ரம் வக்ஷாமி ஸ்ரத்தயா ஸ்ருணு. இது ஏன் படிக்கணும், இத்தனை நாளா ஏன் உனக்கு சொல்லலை, இதுக்கெல்லாம் ஹயக்ரீவர் ஆன்சர் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் இப்ப அது ரொம்ப படிச்சாகணும்னு வேற சொல்லியிருக்க. அதனால இப்ப படிச்சாகணும்னு சொன்னால் எதை படிக்கிறது தெரியலையே. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜன் சொன்னதானே புரியும் எனக்கு. அதனால இந்த சாஸ்திரமானது குருமுகமாக அறிந்து கொள்ளணும். ஒரு தடவை ஒருக்க முன்னால படிச்சு அவர் சொல்லி அப்புறம் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். என்ன இது அம்பாளுடைய கட்டளை. ஆனால் இதானீம் நாம சாஹஸ்ரம் வக்ஷ்யாமி ஸ்ரத்தையா ஸ்ருணு. உனக்கு நான் சொல்றேனப்பா,
இத்தனை நாள் ஏன் சொல்லல நிஷ்டூரம் பண்ணினீரே, கவலைப்படாதே நான் சொல்றேன் உங்களுக்கு. குருவா இருந்த ஹயக்ரீவன் அகஸ்தியருக்கு சொல்றேங்கிற. ஆனா என்ன சொல்றாரு, ஸ்ரத்தையா சுருடும். கேள்வி கேட்டுட்டு ஆன்சர் சொல்ற காலத்துல தூங்கி போடக்கூடாது, எழுந்து போயிடக்கூடாது. எங்க சார் எழுந்து போனேன், சமையல் கட்டுல வடை இருக்கு 2 சாப்பிட்ட வரலாமே போனேன். இது என்ன ஸ்ரத்த பாருங்க. தப்புன்னு சொல்லல, சாப்பிட வேண்டியதுதான், வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா என்ன, அது சொல்ற காலத்துல அந்த குருவானவர் நமக்கு மிக உயர்ந்ததான தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கார். அம்பாளே குரு ரூபமாக இருந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்காங்கிற ஒரு பக்தி ஸ்ரத்தையோட கேட்கணும். இப்படி இந்த பூர்வ பாகமானது முடிஞ்சு போயிடுது. அடுத்ததாக இந்த சஹஸ்ரநாமத்தை யார் சொன்ன, வாக்தேவிகள் சொன்ன. இந்த வாக்தேவிகள் சொன்னதான சஹஸ்ரநாமத்தை அது படிக்கிறதுக்கு முன்னால தியான ஸ்லோகம் சொல்லணும். அம்பாள் தான் இருக்கே, சதுர்புஜே சண்டகலாவசம்சே அருணாம் கருணா தரங்கி தாட்சம் இருக்கே, மறுபடியும் இதுன்னு சொல்றேன். அது அம்பாளுடைய உருவம். சதுர்புஜே சண்டகலாவசம்சேங்கிறது அம்பாளுடைய உருவம். ஆனா இந்த சஹஸ்ரநாமத்துல வாக்தேவிகள் இந்த சஹஸ்ரநாமத்தை மந்திரமா வச்சுண்டு அந்த மந்திரத்துக்கு ஒரு தியானம் இருக்கு. இந்த 1000 ஸ்லோகங்களும் என்ன, இது ஒரு மந்திரம். இந்த மந்திரமானது எப்படி படிக்கணும், அந்த மந்திரத்துக்கு ஒரு உருவம். இப்ப நான் சொன்னேன் அம்பாளுக்கு, அம்பாளுடைய உருவம் ஸ்தூல உருவம், பரா உருவம் ஒண்ணு, அதுக்கப்புறம் அதனுடைய மந்திர ரூபமான சூக்ஷ்ம ரூபம், அதை விட ஸ்தூல ரூபம் நீங்க சொல்றது. இது அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாளுடைய ஸ்வரூபம் ஹ்ரீங்காரம் அல்லது ஓங்காரம். ஓங்காரமானது நிர்குணமான பிரம்மஸ்வரூபம், உபனிஷத் வேத்யம். அதே சகுணமான ஒரு ஸ்வரூபம் ஹ்ரீங்கார ரூபம். அது இல்லாமல் இந்த நாமசாஹஸ்ரநாதன மந்திரத்துக்கு ஒரு அதிஷ்டாரமான தேவதை உண்டோ இல்லையோ, அந்த தேவதையை ஸ்மரிக்கணும். அது மேல போய் சொல்லப்படுறார். அந்த 2 ஆனப்புறம் இது என்ன சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ். இது இருக்கிற ஸ்லோகங்கள் 183 ஸ்லோகங்களும் அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு. ஆகையால் இந்த சந்தஸ்ல இருக்கு, அதை நினைக்கணும். அந்த தேவதைய இதயத்துல நினைக்கணும். பிறகு இந்த மந்திரங்களை 3 பிரிச்சு நாபியிலையும் பாதங்கள்லயும் பாதத்துல கட்டவரலையும் அதுக்கப்புறம் குஹ்யஸ்தானத்திலையும் நினைச்சுக்கணும். இந்த தேவதைகளை ரிஷிகளை இந்த மந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சாலோ யாரு இயக்கினாலோ அவள் தான் குருன்னு சொன்னேன். குருனுடைய ஸ்தானம் என்ன, பிரம்மரத்னம். ஆகையால் இந்த குருவை சொல்லும் பொழுது முதல்ல ரிஷியை சொல்லும் பொழுது இங்க தலையில வாழ பாவிக்கணும். அதே போலயே இந்த சந்தஸ சொல்லும் பொழுது சந்தஸ் மூச்சு காத்த வடிவமா இருக்கு. ஆகையால் மூக்க தடணும், மூக்கு கீழே தடணும். இதயத்துல தேவதையை நினைக்கிறேன், ஆகையால் தெய்வத்தை தடணும். மீதி 3 பாகங்களை நாவிலையும் 2 கால் கட்டவரலையும் முக்கியஸ்தானத்திலையும் இருக்கணும். இது சாதாரணமாக ஞாசம் பண்றவள். ஞாசம்னு என்னது சார், நீ ஆசம், நீ நிச்சயமாக அந்த தேவதா வடிவம் உங்க சரீரத்துல வரும்படி ஞாசங்கள் பண்ண பண்ண இந்த சரீரத்துல ஸ்தூல சரீரத்துல சூக்ஷ்ம சரீரத்துல அம்பாள் இருக்கா. அம்பாளும் சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணுதான். ஞாசத்தினுடைய எஃபெக்ட் எங்க, இந்த சரீரமானது சுத்தமானது. தன்மே மன சிவசங்கல்பமஸ்து அப்படின்னு மனசுல சிவசங்கல்பம் பண்ணினோம். ஆனா ஸ்தூல சரீரத்துல அந்தந்த ஸ்வரூபம் இடத்துல இருக்கணும்னு ஞாசங்கள் பண்ணிட்டு இருக்க. இதான் மகன்யாசம்னு பேர். பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது தலையில ஒருத்தர் காப்பாற்றணும், புறத்தா இவர் திஷ்டதும் பரதா இவர் திஷ்டம் பார்ஸ்வே சிவாசங்கரோ திஷ்டேதாம். இந்த பக்கத்துல அம்பா, அந்த பக்கம் பரமேஸ்வரன். எனக்கு ஏன் சார் அவ்வளவு கஷ்டப்படணும், நீங்க அம்பாள் பார்த்து மாட்டாளா என்னமோ அப்படின்னு. என்ன எல்லா பக்கத்திலையும் என்ன அம்பாள் காப்பாற்றி கொண்டிருக்கட்டும். இது போராட்டத்துக்கு பூர்பூசுவாபதி திக்பந்தா. கெட்ட எண்ணங்களோ கெட்ட பேட் போர்சஸ் உங்கள்கிட்ட வரப்படாது. அதுக்காக உங்களுக்கு முழுக்க உங்களை சுத்தி ஒரு 10 அடிக்கு வெளியில அது அக்னி ஜுவாலைகளா இருக்கா போல நினைக்கிறோமா. ஃபயர் வால் ஒண்ணு நினைக்கணும். கம்ப்யூட்டர்ல தான் ஃபயர் வால் நினைச்சல. எங்க வியாசாச்சாரியார் முன்னாலேயே சொல்லிவிட்டார், ஃபயர் வால சொல்லிவிட்டார். அதனால என்ன, நான் ஜபம் பண்றதுக்கு உட்கார்ந்ததுன்னு கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவா யாரும் இங்க வரப்படாது. அப்படி வந்தாலும் அவளுடைய கெட்ட எண்ணங்கள் இங்க வேலை செய்யப்படாது. அப்படி நம்மளை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் பண்றோம். இந்த ஞாசங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியான ஸ்லோகம் பண்ணணும்.
இப்ப அந்த தியான ஸ்லோகத்தை சொல்ற. சிந்தூராருண விக்கிரகாம் திரிணயனாம் மாணிக்ய மௌலிஸ்புரத் தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வட்சோருஹாம் பாணிभ्याम् அலிபூர்ண ரத்ன சதகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்த ரக்த சரணாம் ஜாயேத் பராமம்பிகாம். அம்பாளுடைய உருவத்தை இப்படி தியானம் பண்ணணும். எப்படி? சிந்தூராருண விக்கிரகாம். அம்பாள் எப்படி இருக்கா தெரியுமா? இந்த அனுமாருக்கு விடுறலன்னா சிந்தூரம் அது மாதிரி அதை விட கொஞ்சம் அருணமா இருக்க சிவந்த நிறையில இருக்கா. எதற்காக சிவந்த நிறையில இருந்துருக்கா? காளி கருப்பா இருக்காளே, ஜுவாலாமுக்கிய உடம்புல இருந்து அது நெருப்பு உண்டாயிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லாம அம்பாள லலிதா தேவிய ஏன் சார் சிவப்பா தியானம் பண்ணிட்டு இருக்க? இது ரஜோகுணம். உங்களை நல்ல வேலையை செய்யும்படி தூண்டடும். சுத்த சத்துவமா இருந்தா வெள்ளையா இருக்கணும். அனுமார் குரு ரூபமாக சீதாதேவிக்கு காட்சி கொடுத்தார். இது மேல என்னால பிரயோஜனம் இல்லை, இந்த வாழ்க்கை இருந்த லாபம் இல்லைன்னு சீதாதேவி அந்த மரத்துக்கே தன் சுருக்கு போட்டு பிராணனை விடணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துட்டார். அந்த சமயத்துல அனுமார் மேல இருந்து ராஜா தசரதோ நாம ரஜ குஞ்சர வாஜிமானு அப்படின்னு ஆரம்பிச்சு தசரதனுடைய சரித்திரம் ராமச்சரித்திரத்தை பாட தொடங்கினார். உன்னம் யவதனம் வீரு சிம்சுபா விருட்ச மந்தா. தலையை தூக்கி யாரப்பா ராமாயணத்தை கானம் பண்றவா இந்தூர்ல யாரு, லங்கையில போய் ராமனை சொல்றவா யாரு அப்படின்னு பாக்குறாராம். அப்ப வேஷ்டித அர்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்கலம். வேஷ்டித அர்ஜுன வஸ்திரம், வெள்ள வேஷ்டியை கட்டின்னு இருக்காராம் அனுமர். குரங்கு அது வேஷ்டி கட்டுமா? வால்மீகின போய் நீங்க கேட்கணும், என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? வேஷ்டித அர்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்கலம். வெள்ள வெளியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் செலவு பண்ணின வேஷ்டியை கட்டி அந்த மின்னல் போன்றதான சரீரத்தோட இருந்துட்டு அவர் முகத்துல என்ன வச்சுட்டு இருக்க, அந்த சிவப்பான ஒரு வாயை வச்சுண்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்காரா, இது என்ன வெள்ள வேஷ்டி இங்க அனுமா இருக்க? அது குருஸ்தானம். குருவா இருக்கிறவர் வெளுப்பாவ தியானம் பண்ணணும். என்ன சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம், சத்வாத் சஞ்சாயத்தை சுகம். அதுக்காக ஞான சுகங்களுக்காக சத்துவகுணமா இருக்கிறவராக குருவை தியானம் பண்ணணும். அம்பாளை என்ன பண்ணிட்டு இருக்கா, நான் ரஜோகுணமா இருந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு பிரவருத்திய பண்ணி உங்களை மேலும் மேலும் தூண்டி ஜபம் பண்ணும்படி பண்றேன். அம்பாளை பிரார்த்தனை பண்ணி, அம்மா உன் மந்திரத்தை ஜபிக்கும்படி என்ன அனுகிரகம் பண்ணு. நமக்கு தொட்டா 1000 இடையூறு. காலம்பரம் எழுந்ததுமே தலைவலிங்கிறோம். ஏண்டானா காஃபி வரல, காஃபி வரணும்னா பால் வரணும், பால் வரணும்னா அன்னைக்கு லேட்டா வரும் 7:30 மணிக்கு. சரி ஏதாவது தயார் பண்ணி பால் சாப்பிட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா 8 மணி ஆயிடுச்சு ஆபீஸுக்கு போகணும், ஜப்பன் கிருஷ்ணார்ப்பணம். இப்படி நீங்க எதை ஆரம்பிச்சாலும் இடையூறு வந்துட்டே இருக்க. அந்த இடையூறுல யார் போக்குவா? அம்பாளதான் பிரார்த்திக்கணும். ஆகையால் உங்களுக்கு உங்களால ஜபம் பண்ண முடியும்படி அம்பாள் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த ஜீவனால முடியும். என்ன மகா பாபம் பண்ணியிருக்காரு. யாருக்கு என்ன பாபம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த குரு அனுகிரகத்தினாலேயும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான் போகணும். அம்பாளை பிரதட்சிணம் பண்ணணும். கோவிலுக்கு போய் அம்பாளை பல நாள் பிரதட்சிணம் பண்ணினா அதுக்கப்புறம் அந்த அருளால நமக்கு ஒரு குரு கிடைச்சு ஆத்ம தத்துவத்தை சொல்வார். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் உங்களை பிரேரேபணம் பண்ணி உங்களை தூண்டி விட்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சு இந்த ஜென்மாவை நீங்க முக்தி அடையுங்க அப்படின்னு பாக்குறேன். அதுக்காக தான் நான் சிவந்தவளா இருக்கேன். சிந்தூராருட விக்கிரகம் ஸ்ரீநயனாம். சோமன் சந்திரன் சூரியன் அக்னி, இந்த 3 எனக்கு கண்ணு. சூரியன் உங்களுக்கு ஒளியை கொடுப்பார், அறிவை அளிப்பார். அந்த அறிவானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மனசாந்தியை கொடுக்கணும். அது சந்திரன். இந்த 2க்கும் அப்பாற்பட்டதாக எப்பொழுதும் தூய்மையாகவே தாங்கள் இருக்கணும். அந்த தூய்மைக்கு பிரதீகம் சூரியன், அது நெருப்பு. ஆகையால் நெருப்பு தானே எல்லாத்தை விட தூய்மையானது. ஆகையால் தூய்மை நெருப்பு, அறிவானது சூரியன், அந்த மனசுக்கு சாந்தி ஆனந்தம் இருக்கே அது சந்திரன். இந்த 3 பேரையும் 3 கண்ணா வச்சுட்டு இருக்கலாம். திரிணயனாம் மாணிக்க மௌலிஸ்புரத்தாரா நாயக சேகராம். அம்பாளுடைய கிரீட்டம், அந்த கிரீட்டத்தை மாணிக்கங்கள்னால செய்யப்பட்டிருக்க. அது அப்படியே பாக்கிறதுக்கு முடியாத ஒரு டாலோட இருக்கான். மாணிக்க மௌலிஸ்புரது அல்லது
உயர்ந்ததான ஒரு மாணிக்கமான கிரீட்டத்துல இருக்க அந்த கிரீட்டத்தை தரித்து அதுக்கு மேல தாராநாயக சேகரம், தாராநாயகம் நட்சத்திரங்களுக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரனானும் சந்திர பிறைய அம்பாளுடைய கிரீட்டத்துல இருக்கான். தாராநாயக சேகரம் ஸ்மிதா முகீம். அம்பாள் எப்படி இருக்க? சிரிச்ச முகமா இருக்க. நாமும் முகத்தை சிரிச்சுட்டா இருக்கணும். சிரிச்ச பார்த்துக்க அப்படியே கோபமா பார்க்கப்படாது. எப்போ சந்தோஷமா ஆனந்தமா சாந்தியா இருந்தா நடக்கிறதெல்லாம் அம்பாளால் தானே நடக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. கோவிச்சுண்ட பிரயோஜனம் இல்ல. உங்க கோபமானது எதுக்கும் லாயக்கம் இல்ல. ஒரு 10 நிமிஷம் வெச்சாலும் அந்த விஷம் வாங்கிட்டவன் அந்த பக்கம் போயிட்டே இருக்கான். அவன் காரியம் தான் பண்ணிருக்கான். நம்ம விஷம் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் கவலைன்னு. விவகாரம் என்ன? மாறுறவன் தானா மாறுவார். நீங்க சொல்லி மாற போறதில்ல. உலகத்துல ஜபம் பண்ணினா அவா மாறுவா. சின்சியரா நீங்க ஜபம் பண்ணலையானால் எல்லாரும் உலகத்துல இருக்கிறவாலும் உங்களுக்கு எப்படி அனுகூலமா அப்படி ஆயிடுவா. அது அம்பாளுடைய சக்தி. உங்க விஷவினாலேயோ உங்க கட்டுப்பாட்டுனாலேயோ ஒன்னும் ஆகாது. ஆனால் எப்படி இருக்காள் அம்பாள்? ஸ்மிதமுகி, புன்சிரிப்போட இருக்காள். சிரிப்பு, ஸ்மிதம், மந்தஸ்மிதம், ஹாசம், அட்டஹாசம், விகடாட்டஹாசம், இப்படி எல்லாம் சிரிப்புகள்லயே பல முறை இருக்கு. இந்த ஸ்மிதம்னு சொன்னா எப்படின்னா ஒரு சிரிப்பு அந்த பல்வரிசை மட்டும் கொஞ்சம் தெரியும். அந்த சிரிப்பு எப்படி இருக்க, இந்த பல்லுக்குள்ள இருக்குங்கிறது தெரியுமா? அதுவும் தெரியாம சிரிக்கிறதுங்கிறத மந்தஹாசம். அப்படி இருக்கணும். ஸ்மிதமுகீம், அது என்ன சொல்றது? முகம் எப்பொழுதும் சிரிப்போட இருக்குன்னா மனசுல சாந்தி இருக்கு. நாம் எதை உபாசிக்கணுமோ அது மாதிரி நாம் இருக்கணும், இருப்போம். ஆகையால் மந்தஸ்மிதமாக அம்பாள் ஸ்மிதமாக இருக்கும்படி பார்த்தா நாம முகத்திலையும் சிரிப்பு வரும். சிரிப்பு வரணும்னா எப்படியே சந்தர்ப்பங்கள் சௌக்கியமா இருந்தாதான் சிரிப்பு வரும். கிசிகிசி பண்ணா அந்த சிரிப்பு இல்ல, அது துன்பம் தான். அது சிரிப்பு நேச்சுரலா வரணும். அந்த மனசுல நிஜமாகவே சாந்தி வரணும். அந்த சாந்தி வரணும். ஸ்மிதமுகீம் ஆபீன வட்சோருஹாம், அம்பாளுடைய வட்சஸ்தலம் எல்லாம் என்ன குண்டா இருக்கு. எதற்காக சொல்றது? கருணைய காட்டுறது. அம்பாளாரும் இந்த வட்சஸ்தலத்திலிருந்து வரக்கூடியதான பாலாவது ஜீவன ஹேத்துவார். அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்காக பகவான் குழந்தை பிறந்ததுமே அம்மாவனுடைய வட்சஸ்தலத்துல பாலை வச்சிருக்க. அது எதுக்கு? அந்த குழந்தை உயிரோட இருக்கணும். அது வேற எது கொடுத்தாலும் ஜீரணமாகாது. அந்த பால் தான், தாய்ப்பால் தான். அதே போல அந்த வட்சஸ்தலம் என்ன சொல்றது? கருணையை காட்டுறது. அப்படி பரம கருணாமூர்த்தியா இருக்கக்கூடியதா நம்பாள். பாணிபியாம் அலிபூர்ண ரத்னகடகம் ரக்தோத்பலம் விப்ரதீம். பாணிபியாம் கவனிச்சுங்க, விவசனம். 2 கைதான் சார். சதுர்புஜே சந்திரகலாவதந்து சொல்லிட்டு இருக்கல. அம்பாளுக்கு 2 கை தான். இன்னும் 2 கை என்ன ஆச்சுன்னா யாரோ ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல எடுத்து வெட்டிட்டேன்ட்டான். மனசுக்கு ஒரு திக்குன்னு ஆச்சு. மனுஷால சொல்ல அம்பாளுக்கே பண்ணி விட்டேன். ஐயோ அப்படி இல்ல, இது மந்திரத்தினுடைய தானம். அம்பாள் வேற, இந்த சஹஸ்நாம மந்திரம் வேற. இந்த மந்திரத்துக்கு தியானமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், உருவம் எப்படி இருக்குன்னா 2 கையோட இருக்கு. பாணிபியாம் அலிபூர்ண ரத்னகடகம். ஒரு கையில பாலாடைய வச்சுட்டு இருக்காங்க. தசகம்னா பாலாடை, அல்லது ஒரு சின்ன பாத்திரம். அதுல என்ன வச்சுட்டு இருக்கா? தேனை, அலி தேனை வச்சுட்டு இருக்க, மதுவை வச்சுட்டு இருக்க. எது இது? உங்களுக்கு எல்லாம் க்ஷேமத்தின் மதுவா தாரதாயத்தே மதுஷரந்தி சிந்தவஹா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த தேனானது எல்லோருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டதான அலிபூர்ண ரத்னகடகம். இன்னொரு கையில ரக்தோத்பலம் விப்ரதீம். ரக்தோத்பலத்தை, சிவந்த தாமரைய. தாமரையானது உங்க இதயத்தை சொல்றது. நீலதோ எத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகே பபாஸ்வரா அப்படின்னு நம்ம கழுத்துக்கு கீழே 4 அங்குலத்துக்கு கீழே ஒரு தாமரை மொட்டு கீழே தொங்கிட்டு இருக்கான். மொட்டு கீழே தொங்கிட்டே இருக்கு. நீங்க அம்பாளுடைய நாமாவை சொன்னதுமே என்ன தெரியுமா? அந்த மொட்டானது மலர்றது. மலர்ந்து என்னாச்சுன்னா முழுக்க மலர்ந்து அது பின்தொடர்ந்து அப்படி மேல வந்துருக்கு. அந்த இதழ்கள் எல்லாம் இப்படி இருந்து மலர்ந்து அப்படியே மேல வந்துருக்கான். அப்படி அந்த நடுவுல அம்பாள் இருக்கலாம். அப்படி ஆயிடும். உங்க இதயத்துல நீங்க பார்க்கலாம், அனுபவிக்கலாம். இந்த வெளியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள்லாம் போயிடுச்சுன்னு சிந்தூராரண வித்தியாமல் சொல்லும் பொழுது உங்க இதயம் மலர்வது, அதனால அம்பாளுடைய பார்க்கறது எல்லாம் ஏற்படும்.
அது அடைய வேண்டாமா இந்த ஜென்மாவில? படிங்க, நிச்சயமா அம்பாள் கொடுப்பா. ஆகையால் அது என்ன, ரத்தோத்பலம் விப்ரதீம். அதனால்தான் ஒரு கையில நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு தாமரையே ஒரு கையில வச்சுருக்கேன், ரெண்டு கையும் சரியா போயிடுச்சு. சௌமியாம், அம்பாள் எப்படி இருக்கா? பரம சௌமியமா இருக்கா. இந்த சௌமியம்னு என்ன அர்த்தம்? சுமுகமாக இருக்கு. நீங்க எப்ப எதை கேட்டாலும் அதுக்கு பதில் இனிமையா சொல்லணும், கோவிச்சுக்க கூடாது. அது இருக்கணும் நமக்கு, அப்பப்ப வரணும். கோபம் வரதான் வரும், மனுஷன் தானே, இன்னும் முக்தனாகலையே. ஆனாலும் மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும், தூண்டி விட்டாலும் கூட நம்ம தூண்டப்படாமலும் அது சௌமியமா இருக்கும்படி பாத்துக்கணும். ஆனா இமோஷனல் ஆகப்படாது, கோபம் வரப்படாது. அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் சுமுகமா இருக்க சௌமியா. இந்த பாதத்தை எங்க வச்சுட்டு இருக்கா தெரியுமா? ரத்ன கடஸ்த ரக்த கரணம், ரத்னத்தினால செய்யப்பட்டதான ஒரு குடம். ஒரு முன்னா இன்னைக்கு டைமண்ட் எவ்வளவு விற்கிறது, ஒரு கேரட் எவ்வளவு, யோசனை பண்ணி பாருங்க. குடத்தையே ரத்னத்தினாலேயே பண்ணிட்டு இருக்கானா, அம்பாளுக்கு என்ன குறைச்சல்? மணித்வீபம், அவ இருக்கிற இடம் மணித்வீபம். மணித்வீபம் என்ன, எல்லாம் மணிகள் தான், கல்லே இல்ல அங்க. என்ன சார் அந்த அம்பாள் ரத்ன கடத்துல கால ஊனிட்டு இருக்காங்க. ரத்ன கடஸ்த ரக்த சரணம், ஒரே சரணம் தான். ரெண்டாவது காலம் மேல வச்சுட்டு இருக்கா, அந்த ஒரு காலம் மட்டும் கீழே தொங்க போட்டிருக்கேன். எதுக்கு? பக்தனை அனுகிரகம் பண்றதுக்கா. ரத்தம், ரத்தம்னா ரெட்னு அர்த்தமோ இல்ல ரத்தம்னா பிளட்னோ அர்த்தம் பண்ணப்படாது. இது சாதாரணமா நம்ம இந்த அர்த்தம் தான் பண்ணுவோம். ரத்தம்னா ஆரக்தம், உங்க மேல அனுகிரகம் பண்ணக்கூடியதான ராகோ ரஞ்சனா, அதனுடைய பாவம் ரத்தம். சோ உங்க இடத்துல பிரீத்தியாக இருக்கிறதுனால அந்த கால கீழே தொங்க போட்டிருக்கலாம். அந்த பிரீத்தியா உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் என்பதற்காக ரக்த சரணம் ஜாயேத் பராமம்பிகாம், இப்படிப்பட்டதான அம்பாளை தியானம் பண்ணணும். இந்த ரக்த சரணம்னு சொன்னேனே, இந்த ரக்த சரணம்ங்கிறது ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல அது ஒரு பாரிபாஷிகமான சப்தம். பாரிபாஷிக சப்தம்னா அது இவாளுக்குத்தான் புரியும், மற்றவாளுக்கு புரியாதுன்னு அர்த்தம். இந்த விஷயத்துல இருக்கிறவாளுக்கு தான் புரியும். அது சுக்ல சரணம்னு ஒண்ணு, ரக்த சரணம்னு ஒண்ணு. அம்பாளுடைய கால், ஒரு கால் வெள்ளையா ஒரு கால் சிவப்பா இருந்ததுன்னா, சிவப்பா இருக்கக்கூடியதான காலம் ஏதோ மரணாதி போயிட்டு இருக்கான்னு சொல்லலாம். வெள்ளை வெள்ளையில காலம் இருந்தா அது ஏதோ வியாதின்னு சொல்வேன். அது என்ன சார் வெள்ளைக்கால, ஏன்னா உடம்பு முழுக்க சிவப்பா இருந்து கால் மட்டும் வெளுப்பா இருந்தது, சிந்தூரான விக்க யோஜனை பண்ணி பாருங்க. இது யாராவது நம்ம 1000 தடவை சொல்லியிருப்போம் இந்த ஸ்லோகத்தை. ஆனா இது போல ஒரு உருவத்தை மனசுல கன்சீவ் பண்ணி பார்த்திருக்கலாம். அம்பாள் உருவம் சிவப்பா இருக்கு, பாதம் மட்டும் வெளுப்பா இருக்குன்னு என்ன நினைப்பேன்? ஏதோ வியாதின்னு தான் நினைப்பேன். என்ன சார் இது இன்னும் சரியா வரலையே அப்படின்னு என்ன அர்த்தம்? சுக்லச்சரணம்னு சொன்னா பிரகாசம்னு அர்த்தம், ரக்த சரணம்னா விமர்சம்னு அர்த்தம். டீகா டூகாம் அபேட்சத்தைன்னா வியாக்கியானத்தை பண்ணார், அதை பாக்கிறதுக்கு டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். டிக்ஷனரியில இது எதுக்காக வியாக்கியானம், அந்த பதத்தையே போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், எப்படி சார் புரியும்? ரக்த சரணம்னு சொன்னா விமர்சம்ங்கிறேன். விமர்சம்னு என்னது? விமர்சியதே, உலகமாக மாறுகிறது. சுக்லம் சுத்தம் சுப்ரம் பிரம்மஸ்வரூபமாக பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதான ஒரு சரணம் ஒண்ணு, உலகமாக இருக்கிற சரணம் அது. So she is both transcendental and immanent. உலகத்துக்குள்ள ஒவ்வொரு அணுவிலையும் இருந்துருக்கா. அதே சமயத்துல தத்வா தீதா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்துருக்கா. இது சாதாரணமாக ஒரு அர்த்தம். இதுல ரகசியார்த்தங்கள்லாம் இருக்க, இது அப்பப்ப வரும் பொழுது சொல்லுவோம். இதுதான் சிந்தூராரண விக்கிரகம்ல சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா இன்னைக்கு முதல்ல இது வரைக்கும் போறோம். இப்ப பாஷ்யம் பார்ப்போம். அஸ்ய ஸ்ரீ லலிதா ஸ்தோத்திர சஹஸ்நாம ஸ்தோத்திர மாலா மந்திரஸ்ய, முதல்ல சொன்னேன் பிண்ட கர்த்தரி பேதா. ஒரு அக்ஷரம் இருந்தா பிண்டம், 2 அக்ஷரம் இருந்தா கர்த்தரி, 9 அக்ஷரம் வரைக்கும் இருந்தா மந்திரம், அதுக்கு மேல 20 அக்ஷரம் இருந்தா மாலா மந்திரம் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? அதனால இது மாலா மந்திரம். மாலா மந்திரஸ்ய வசின்யாதிபியோ வாக்தேவதாபியா ரிஷிபியோ நமஹ சிரசி, கை தலையில இப்படி வச்சுக்கணும். அது
அனுஷ்டந்தா நமஹ முகே ஸ்ரீ மகாத்ரிபுரே தேவதாயை ஹிருதயாய நமஹ எல்லாம் அவரே சொல்லிவிட்டார். அந்த பக்கத்துல எங்க கைய வச்சுக்கணும் என்ன ஏது. அதுக்கப்புறம் காதி பஞ்ச பீஜாயை நாபௌ சகலா அப்படிங்கிறது குஹ்யே ஹா அப்படின்னு கீழக்கே கீழகாய பாதையோ 2 பாதங்களையும் சதுர்வித புருஷார்த்த சித்தையே ஜபே விநியோகாய சர்வாங்கே அப்படி சதுர்வித புருஷார்த்தம் அம்பாளுக்கு தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எல்லாமும் ஏற்படும். கூட்டத்திரிய திவாவிருத்திய பாலாயா வாஷடங்கத்வயம். இதுக்கப்புறம் அங்கன்யாசங்கள். அங்கன்யாசங்கள் என்ன? அங்குட்டாபியானம தர்ஜனேபியானம மத்தியமாபியானம அனோகாபியானம கரெக்டிகாபியானம கரதர கரெக்டாபியானம இது ஒரு அங்கன்யாசம். ஹிருதயாதன்யாசம் ஹிருதயாயம இதெல்லாம் தினதோறும் பண்ணிட்டு இருக்கோம். சந்தியாவந்தனத்துல கடவேன்னு அது சந்தியாவந்தனம் பண்றது என்ன எக்ஸ்பிரஸ் வேகத்துல ராஜதானி எக்ஸ்பிரஸ் வேகத்துல போறது. இப்படி ஹிருதயம்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆயிடுத்த மந்திரம் சொல்லி. ஆனா அது எதுக்கு எப்படி பண்ணணும்? பஞ்சதசியில இருக்க கூட்டத்திரயத்தை 2 தரம் சொல்லிண்டோ இல்ல பாலா மந்திரத்தினாலேயோ நியாசம் பண்ணுதோ. அத ருஷி குருத்வா சிரசி குருவா இருக்கத்தால குருஸ்தானம் தலையில இருக்கத்தால சிரசி தலையில ஜேயத்வா தேவதாகிருதி தியானம் பண்றதுக்கா ஹிருதயத்துல தேவதைய ஸ்மரிக்கணும். சந்தோட்சரத்வா ஜிஹ்வாயாம் சந்தஸ்த அக்ஷர வடிவமா இருக்கிறதுனால அக்ஷரங்கள் நாக்குனால சொல்றதுனால நாக்குல பண்ணுங்க. நாக்க தொட்டு விட்டுனா கையெலம்படும். அதாவது மூக்கு கீழே வச்சுருங்கன்னு சொல்றேன். நெஸ்தவ்யம் மந்திர வித்தமை ஞாசம்னா என்ன எப்படி பண்ணணும் அந்த பாஸ்கராயர் சொல்றான். அது இத்தியாதி ரீத்யா ருஷின்யாசஸ்தானானி பிரபஞ்சசாரோக்தானி இவைகள பிரபஞ்சசாரம்னு ஒரு தந்திரத்துல சொல்லியிருக்கு. சைவ சாக்தாதி பேதேன ஞாசே சைவ கட்டளைக்கும் சாஸ்தாருடைய வழிக்கும் சைவ தீட்சை சாக்த தீட்சை இவைகள்லாம் தனித்தனியும் அவளுக்கு. முத்ரா விசேஷா எந்தெந்த முத்திரைய முதம் ராதீதி முத்ரா. ஒரு குழந்தை எங்கேயோ இருக்கு. அந்த குழந்தைக்கு உங்களுக்கு தெரிஞ்சது பீகாரி குழந்தை அங்க இருக்கு. அது அழுதுன்னு இருக்கு. இந்த பக்கம் ஒரு அம்மா தமிழ் இவளுக்கு பீகாரி தெரியும். அந்த குழந்தைய இப்படின்னு கூப்பிட்டா இங்க வா அப்படின்னு. குழந்தைய கூப்பிடுற ஏன் இப்படி வான்னு கூப்பிடுறேன் ஏன் இப்படி கூப்பிடுறதோ ஏன் இப்படி வான்னு கூப்பிடுறேன். இதான் ஆவாகனம். அம்பாள ஆவாகனம் பண்றேன். ஆவாகனம் என்னத்தான் வாங்கோன்னு கூப்பிடுறது. குழந்தைய வாங்கோன்னு எப்படி கூப்பிடுறது இப்படி. இந்த முத்திரைகள்லாம் பரதநாட்டிய சாஸ்திரத்துல சொல்லியிருக்க. இந்த முத்திரைகள்லாம் எந்தெந்த முத்திரைகளை யாரார் எடுத்துட்டு இருக்காங்கிறத சைவ சாஸ்திரத்திலையும் சாக்த தந்திரங்கள்லயும் சொல்லியிருக்கு. அதான் சைவ சாஸ்திராதி பேதேனா முத்ரா விசேஷா பதார்த்தாதர்ச உக்தா. பதார்த்தாதர்சம்னு ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்கேன். தத்தத் வாசனாச்ச ஏன் இந்த முத்திரையை இந்த இடத்துல ஏன் போடணும் அதான் வாசனான்னு பேர். ஜப பிரகரணேயேவ அஸ்மாபிஹி விவருதா. ஜப பிரகரணத்திலேயே நான் இங்க சொல்லியிருக்கேன். இது நேகலிக்கந்தே டைம் ஆயிட்டே இருக்கு அதனால சொல்லலேன்ட்டு. மாணிக்க சப்தா தஸ்யேதமித்யணு. மாணிக்கம்னா மாணிக்கம் இருக்கக்கூடியதான் கிரீட்டம். அது இங்க இருக்குங்கிற அர்த்தத்துல அண்ணு ஹர்ஷாத்யச்சு அதுக்கு மேல அச்சுப்பிரத்தியம் வந்திருக்கு. ததச்ச மாணிக்க கிரீட்டவதி மௌளவு. மாணிக்க கிரீட்டம் இருக்கக்கூடியதான தலையில் ஸ்புரது பிரகாசிக்க கூடியதான சோபமான அழகான தாரா நாயகா நட்சத்திரங்களுடைய அதிபதி சந்திரன். நட்சத்திரங்களுடைய அதிபதினு ஏன் சொல்லணும்? சந்திரஹான்னு சொன்ன போறாதா? மேல போய் நித்யாக்கள்னு சொல்ல போறேன். அந்த நித்யாக்கள் 16 நித்யாக்கள் பிரதிபன்முக்ஷரா காந்த திதி மண்டல பூஜித. அந்த 16 நித்யாக்களோட சம்பந்தம் இல்லாம நடுவுல அம்பாள் இருக்கா. அதான் தாராநாயக சேகராம் ஏவ சேகரா சந்திர ஏவ சேகரா சிரோபூஷணம் யஸ்யாஸ்தாம். இல்ல உத்தம பரோவா மௌலி சப்தா உயர்ந்ததானது. மாணிக்க சிரேஷ்டவது ஸ்புரது இத்தியாதி பூர்வவது. அவ்வளவு அழகா பிரகாசம் இருக்கா. ஆசமந்தாத் பீனவ் புஷ்டவா ரொம்ப பெருத்ததான ஸ்தனங்கள் உள்ளவள். ஊத சுக்லீபமா பீனம் இது கோஷாது. ஊதோவத்வா ஊதஸ்தன பசுமாட்டனுடைய மடி அது போல இருக்கிறவள். வட்சௌரோஹவியஸ்யாஸ்தாம் எதற்கா இங்க பால் கொடுக்கறது அம்பாளுடைய ஹிருதயத்திலிருந்து கருணை உண்டாகிறது. அதுக்காக அலிபி பிரமரைஹி பூர்ண ரத்னமயம் சஷகம். அந்த கையில இந்த தேன் பாத்திரத்தை வச்சுட்டு இருக்காளோ இல்லையா அது எங்க பார்த்தாலும் அதுக்கு மேல வண்டு வச்சு வச்சுட்டு இருக்கான்.
அப்படி ஒரு வண்டா நாம் இருக்கப்படாதா? அதாவது சொல்ற பூர்ண ரத்னமயம் சஷகம், சஷகம்னா வாட்டி, சஷகம் சகட்டோரீச்ச வாட்டிகா காரிகா ததா கச்சோளி காதிகா சேதி நாமான்யே கார்த்தகானி வை. சஷகம்னு சொன்னாலோ, கட்டோரின்னு சொன்னாலோ, வாட்டிக்கான்னு சொன்னாலோ, காரிக்கான்னு சொன்னாலோ, கச்சோளின்னு சொன்னாலோ, காதிகான்னு சொன்னாலோ இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான். இப்ப என்ன தின்பண்டத்துக்கு இந்த பேர் வச்சிருக்கான், கட்டோரின்னு ஒரு பேரு, கச்சோரின்னு பேர் வச்சிருக்கான். என்ன விவகாரம், தின்பண்டத்துக்கு வச்சு விட்டாங்க கடைசியில, அது பாத்திரத்துக்கு பேர் அது, அவ்வளவு. இது ரத்ன சமுச்சய அபிதானம். நீங்க எந்த பேரு வச்சாலும் எல்லா பேரும் வியாசாச்சாரியால் சொல்லிட்டார். ஒண்ணு நத்திங் நியூ, ஞாபகம் வச்சுங்க. நம்ம வேதத்தை வாசிக்கிற அது பண்ணல அப்படி தெரிகிறதே தவிர, வேதத்துல பார்த்தீங்கன்னா புதுசான சப்தமே நீங்க தேட முடியாதுன்னு. அப்படி ததந்தர்கதஸ்ய மதுனஹா, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மதுவுக்கு சுகந்தித்வா மதுபூர்ணதா, அது சுகந்தியா இருக்கிறதுனா அதுல வண்டுகள் வருது. யத்வா அக்னிசுரா புஷ்பலிஹோஹோ இது ஹேமகோஷாத் மத்தியம் அலிபத வாச்சம், புஷ்பங்களுடைய ரசம் அதான் அலிபத வாச்சம். ரத்னம் ரத்னம் கடே திஷ்டதி ஏதாதிருஷா ரக்தச்சரணா, அந்த அம்பாளுடைய கால இருக்கக்கூடியதான ரத்னங்கள் அந்த குடத்தோட ஒட்டிட்டு இருக்கான். அதனால என்ன பேரு, பஞ்சமோ திரவோ யஸ்யாஸ்தாம் இது ஏவம் பரிபாஷாயாம். இப்படி பரிபாஷையில 4 ஸ்லோகம் தான் சொன்னேன் முதல்ல. அந்த 4 ஸ்லோகத்துக்கும் சதுர்பி ஸ்லோகை சஹஸ்ரநாம்னா பிரதமோ பாகா விவருத்தா இது சிவம். இப்படி பிரதம பாகம் முடிஞ்சாச்சு. இது ஸ்ரீ பாசுரானந்த கிருதே சௌபாகிய பாஸ்கரே உபோத்காத பரை ஸ்லோகை பிரதமா தபினி கலா. இந்த கலைக்கு 12 கலைகள் 12 பிரிச்சிருக்க. 12 சாப்டர் சஹஸ்ரநாமத்துல முதல் சாப்டர் அதுக்கு தபினின்னு பேர். இது ஸ்ரீமத் பதவாக்கிய பிரமாண பாராவார பாரீண துரீண சர்வதந்திர ஸ்வதந்திர ஸ்ரீமன் நிருசிம்ம யஜ்வ சரண ஆராதகேனா. நிருசிம்ம யஜ்வான அவருடைய பாதங்கள், அவர் தான் தீட்சா குரு. பாரத் யுபநாமக ஸ்ரீமத் கம்பீரராய தீட்சித சூரி சூனுனா, அவர் படிப்பு சொல்லிக் கொடுத்தவர். பாரதி உபநாமக, இவருக்கு பாரதின்னு சர்ணேம். ஸ்ரீமத் கம்பீரராய தீட்சித சூரி சூனுனா, கம்பீரராயருடைய பிள்ளை. பாஸ்கர ராயேண பாசுரானந்தநாத இது தீட்சா நாமசாலினா. தீட்சா நாமாவை சொல்லப்படாது. சொல்லாத போல எப்படி தெரியும், அனாவசியமா சொல்லப்படாதுன்னு அர்த்தம். அவசியம் சொன்னா தானே புரியும். அதனால பாசுரானந்தநாதேதி தீட்சா நாமசாலினா பிரணீதே சௌபாகிய பாஸ்கரே. இந்த புஸ்தகத்துக்கு என்ன பேரு, உங்க சௌபாகியம், உங்களுக்கு வரக்கூடியதான நன்மை, அந்த நன்மையை சூரியன் ஒளிச்சத்துல வச்சா போல தெரியுமா. இத படிக்க படிக்க உங்களுடைய நன்மைகள் நன்றாக வரும் அப்படிங்கிற சௌபாகிய பாஸ்கரே. லலிதா நாம பரிபாஷா மண்டல பாஷ்யே, அந்த பாஷ்யத்துல உபோத்காத பிரகரணம் நாம பிரதமா கலா அப்படி ஆகி, அத பிரதம சதகம் நாம த்விதீயா தாபினி கலா. முதல் கலை எடுத்து 2வது கலை. இதுல இருந்து ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜிங்கிற நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்ல போறேன். அந்த அர்த்தம் சொல்றதுக்கு முன்னால பரிபாஷா ஸ்லோகங்கள் சிலது இருக்கு, அதுக்கும் வியாக்கியானம் பண்ண போறேன். அத பரிபாஷா மண்டலே நாம ஆரம்பக வர்ணானேவ விபாஜக உபாதீச்சத்வாத்ரிம்சத் விதானி வட்சமானானி நாமானி விவேகித்தும் ஏகபஞ்சாசன் மாத்ருகாது கிராஹ்ய வர்ணான் விவேச்சனேதி அக்ஷராட்சர வர்ணா ததஸ்தமானாந்த்யமோ கதயோஹ அதமத்யாந்தபயோ த்விதீயமந்த்யேத்யஜேன்ன வசம் நவமம். இப்படின்னு இந்த சஹஸ்ரநாமத்துல 1000 நாமாக்கள் இருக்கு. இந்த 1000 நாமாக்கள்ல எத்தனை நாமாக்கள் ஒவ்வொரு எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு, கால எத்தனை நாமாக்கள், கால எத்தனை நாமாக்கள், கால எத்தனை நாமாக்கள், ஆல எத்தனை நாமாக்கள், இத முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணலாம். எந்த அக்ஷரங்கள்ல நாமாக்களே இல்ல, 51 அக்ஷரத்துல 36 அக்ஷரத்துக்கு தான் நாமா இருக்கு, மீதி அக்ஷரத்துக்கு நாமா இல்ல. ஏன் இல்ல? ஒவ்வொன்றும் எத்தனை நாமாக்கள் இருக்கு, அந்த நாமாக்கள்லாம் ஒவ்வொரு நாமாவுக்கும் எத்தனை அக்ஷரம். ஏன்னா சில சமயத்துல நாமாக்கள் உங்க இஷ்டமா தத்துவமேன்னு இருந்ததுன்னா தத்து துவம் ஐ அப்படின்னு, அது தத்துவமைங்கிறது 4 எழுத்து நாமா சொல்லிட்டு இனிமேல் பிரிக்க முடியுமா? அப்படி அந்த ஒவ்வொரு நாமாவுக்கும் எத்தனை அக்ஷரங்கள், அந்த இத்தனை அக்ஷரங்கள் இருக்கிற நாமாக்கள் இத்தனை, இப்படி எல்லாம் சொல்ல போறது. இதுதான் பரிபாஷான்னு. அதனால இந்த சஹஸ்ரநாமத்தை
நீங்க வேற விதமா படிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. நான் அப்படி சொல்றேன், எப்படி அர்த்தம் சொல்ல முடியாது. அப்படி கட்டுப்படுத்தி வாக்தேவிகள் போட்டிருக்க. இதனால வாக்தேவிகள் ஏதோ சொல்றான்னு ஒண்ணும் புரியல. இது மேலதான் வாக்தேவிகளுடைய வைபவம் நமக்கு தெரிய வருது. அந்த வாக்தேவி உபாசனத்தால் நமக்கெல்லாம் லலிதா பரமேஸ்வருடைய அருள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திச்சுண்டு இப்படி அழகாக அற்புதமாக முதல் கலையை நடத்தி கொடுக்கக்கூடியதான பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்கக்கூடியதான பாக்கியமும் கொடுத்ததான அந்த குருசரணத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த வாரம் பார்ப்போம். அப்புறம்